வணக்கம் அடி மக்களே, நான் தான் உங்கள் அன்பு நண்பன் விஜய் சார்லஸ். நீண்ட இடைவேளைக்கு பிறகு உங்கள் அனைவரும் சந்திப்பதில் மிகவும் மிகவும் மகிழ்ச்சி. இப்போதைக்கு எலெக்ஷன் நடந்துட்டு இருக்கிற காரணத்துக்காக இன்னைக்கும் பெரிய தலைவர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அரசியல் மேடைக்காக அதோட ஆதாயத்திற்காக நிறைய விஷயங்கள் நிறைய பேசிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட இருக்க இந்த சூழ்நிலையில இப்போ ஒரு முக்கியமான ஒரு பேச்சு தான் ரொம்ப அரசியல் வட்டாரத்துல பெரிய சலசலப்பு ஏற்பட்டிருக்கு. அதுவும் குறிப்பா இது பேசுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்களும், நம்மள பாரத பிரதமர் திரு மோடிஜி அவர்களும் பேசின இந்த வார்த்தைகள்லாம் ரொம்ப சர்ச்சைகளா இருக்கு. அது என்ன சர்ச்சை என்று காரணம்னு பார்த்தீங்கன்னா, தமிழர்களையும் தமிழ்நாட்டினர்களையும் ஒரு இழிவுபடுத்துவதாக பேசப்பட்டதாக குற்றச்சாட்டப்படுகிறது. இதற்காக நம்மளோட தமிழக முதலமைச்சர் அன்பு அண்ணன் திரு ஸ்டாலின் அவர்களும் வன்மையாக கண்டிச்சிருக்கார். ஓகே, அதோட டீட்டெயில் என்ன விளக்கமா பார்க்கலாம். இன்னைக்கு ஒடிஷா மாநிலத்துல மே 20ஆம் தேதி அப்போ திரு மோடிஜி அவர்கள் அரசியல் மேடையில ஒரு பேச்சு பேசியிருக்காங்க. அங்க ஒடிஷா மாநிலத்துல பூரி ஜெகநாத் என்ற ஒரு கோயில் இருக்கு. ஸோ அந்த ஜெகநாத் என்ற ஒரு கடவுள். அந்த ஜெகநாத் கோவில் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பல லட்சம் பக்தர்கள் இருக்கிறாங்க. அங்க கிட்டத்தட்ட ஒரு 85% பாத்தீங்கன்னா அந்த கோயில் பக்தர்கள் தான் ரொம்ப அதிகம். அப்படி இருக்கும் அந்த சமயத்தில் அங்க இருக்க நிறைய பேர் இருக்க அந்த சூழ்நிலை, அந்த இருக்க கிரௌட் முன்னாடி திரு மோடிஜி அவர்கள் பேசின ஒரு வார்த்தை தான் ரொம்பவே இப்ப அரசியல் வட்டாரத்துல பயங்கரமான சலசலப்பு இருக்கு. அது என்ன சலசலப்பு காரணம்? அவர் பேசின வார்த்தை என்னன்றதுன்னா, பூரி ஜெகநாத் கோவில்ல அங்க ஒரு பொக்கிஷம் அறை இருக்கிறது. அந்த அறையோட சாவி பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு சென்று விட்டதாக சொல்லியிருக்கிறாரு. அது தமிழ்நாட்டுக்கு எடுத்துட்டு போய் கொடுத்தது யாருன்னு பேசியிருக்காரு. இதனால பாத்தீங்கன்னா தமிழக மக்களை கொஞ்சம் இழிவுபடுத்துவதாக பேசப்பட்டதாக இப்ப கூறப்படுகிறது. இதுக்கு முக்கியமான காரணம் பாத்தீங்கன்னா, அரசியல் ஆதாயத்திற்காக சில வார்த்தைகள் சில பேச்சு பேசலாம். ஆனா கிட்டத்தட்ட அங்க ஒடிசா மாநில மக்கள் முன்னிலையில ஒரு பிரிவினவாதமா தமிழக மக்களை கொஞ்சம் கொச்சைப்படுத்தி பேசுவதாக தெரிகிறது. இதற்கு இடையே ஏற்கனவே மோடிஜி அவர்கள் பேசின இந்த மே 20ஆம் தேதி பேசின வார்த்தைகளே பார்த்தீங்கன்னா சலசலப்புல போயிட்டு இருக்க இந்த சூழ்நிலையில மே 21ஆம் தேதி அதே ஒடிஷாவில் இன்னொரு மாவட்டத்துல திரு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்களும் பேசின ஒரு வார்த்தை பெரும் சர்ச்சையாயிருக்கு. அது என்ன வார்த்தைன்னு பார்த்தீங்கன்னா, உள்துறை அமைச்சர் அவர்கள் அமித்ஷா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒடிசா மாநிலத்தை சேர்ந்தவர் தான் ஒடிசாவை ஆள வேண்டும், ஒரு தமிழர் ஆளலாமான் அப்படின்ட்டு ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு. எதற்காக இந்த இரண்டு தலைவர்களும் தமிழ்நாட்டையும் தமிழர்களையும் இப்படி வன்மையா பேசுற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது? அதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா, அங்க இருக்க ஒரு முக்கியமான ஒரு தமிழர். அவர் யாருன்றத பார்க்கலாம். கிட்டத்தட்ட ஒடிசா மாநிலத்துல 2000 ஆண்டுகளில் இருந்து 2000 வருஷத்துல இருந்து நவீன் பட்நாயக் என்றவர் தான் அங்க சிஎம் இருக்காரு. ஸோ அவரோட ஆட்சி சிறப்பா போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட இன்னைக்கு 2024. ஸோ 2000 வருஷத்துல இருந்து 2024 வரைக்கும் அவரோட ஆட்சி அங்க ரொம்பவே சிறப்பா போயிட்டு இருக்கு. இதுக்கு முக்கிய காரணம் பார்த்தீங்கன்னா, அவர் எடுக்க ஒவ்வொரு ஸ்டெப்ஸுமே பார்த்தீங்கன்னா, அவர் கூட இருக்க அமைச்சர்களை நல்லா கலந்து ஆலோசிச்சு தான் எல்லா முடிவுமே எடுக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும் இந்த சூழலில் முக்கியமான அந்த தமிழர்களை பத்தி பேசினாங்க பார்த்தீங்களா, திரு 2 தலைவர்களும், திரு மோடிஜி அவர்களும் திரு அமித்ஷா அவர்களும் பேசின ஒரு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா, திரு வி.கே. பாண்டியன் அவர்களே தான் நேர்காணலா பார்த்தீங்கன்னா அவர் ரொம்பவே ஒரு டார்கெட் பண்ணி பேசியிருக்காங்க. யார் அந்த வி.கே. பாண்டியன்? வி.கே. பாண்டியன்றவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர், தமிழகத்தை சேர்ந்தவர். மதுரை மாவட்டத்தில் மேலூர் தாலுகாவில் பிறந்தவர் தான் இந்த வி.கே. பாண்டியன். அவரோட முழு பெயர் பார்த்தீங்கன்னா வி. கார்த்திகேயன் பாண்டியன். இந்த வி. கார்த்திகேயன் பாண்டியன் மேலூர்ல ஒரு சாதாரண ஒரு மனிதர் பிறந்து அவர் கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா முன்னேறி இன்னைக்கு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆயிருக்காரு. அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆனது இல்லாம அவர் திருமணம் செஞ்ச ஒரு பெண்ணும் பார்த்தீங்கன்னா அவங்களும் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் தான். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா அந்த ஒடிசா மாநிலத்தை சேர்ந்த பெண்ணை தான் அவர் திருமணம் செஞ்சாரு. அதுக்கப்புறம் ஒடிசா மாநிலத்திலே அவர் செட்டில் ஆக வேண்டிய சூழ்நிலை இருந்தது. கிட்டத்தட்ட நவீன் பட்நாயக் ஒடிசா மாநிலத்தோட சிஎம் சொன்ன பார்த்தீங்களா, ஸோ அவரோட 12 வருஷம் பர்சனல் செக்ரட்டரியாகவே இருந்திருக்கிறாரு. அந்த கட்சியில நிறைய விஷயமா நிறைய விதமா பார்த்தீங்கன்னா அவரோட இம்பார்ட்டன்ஸ் நிறையவே கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கு காரணம் இன்னைக்கு நவீன் பட்நாயக்கோட நிழலாவே தான் திரு வி.கே. பாண்டியன் அவர்கள் இன்னைக்கு செயல்பட்டு இருக்காரு. இன்னைக்கு நவீன் பட்நாயக் திரு சிஎம் அவர் நவீன் பட்நாயக்கை நீங்க யாருன்னா பார்க்கணும்னு நினைச்சா கூட கண்டிப்பா பார்த்தீங்கன்னா இவரோட பெர்மிஷன் இல்லாம போய் பார்க்க முடியாதான். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுது. பிகாஸ் இவர் எடுக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்ஸுமே பார்த்தீங்கன்னா நவீன் பட்நாயக் அவர்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கான். அதே மாதிரி நவீன் பட்நாயக் அவர்கள் இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காரு. அவர் திருமணம் ஆகாதவர். நவீன் பட்நாயக் என்று திருமணம் ஆகாதவர். அவர் ஸோ இன்னைக்கு அந்த கட்சியில பார்த்தீங்கன்னா அவருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பின் புள்ளிகள், அதாவது முக்கியமான புள்ளிகள் பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை. ஸோ அப்படி இருக்க இந்த சூழ்நிலையில இவர் தான் ஒரு அரசியல் வாரிசாவா பேசவும் படுகிறார். இதுக்கு முக்கிய காரணம் நவீன் பட்நாயக் அவர்களே சொல்லியிருக்காரு. என்னோட ரத்தத்தை சேர்ந்தவர்கள் தான் நாளைக்கு ஒடிசாவை ஆளணும்ன்றது விதி விலக்கு இல்லை. கண்டிப்பாக ஒடிசாவை நேசிக்கிறவர்களும் ஒடிசா மக்களை நேசிக்கிறவர்களும் ஒடிசா மக்களின் கஷ்டத்தை புரிய
புரிபவர்கள் யாராக இருந்தாலும் இந்த ஒடிசா மாநிலத்தை ஆளலாம் சொல்லியிருக்காரு. ஸோ அந்த விஷயத்துல தமிழகத்தை சேர்ந்த ஒரு மனிதர் அங்க ஒடிசாவில் போயிட்டு ஒடிசாவோட இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக நிறைய விஷயம் பண்ணியிருக்காரு. இதுக்காக அவருக்கு நிறைய வாட்டி உயரிய விருதுகள்லாம் கொடுத்துருப்பட்டிருக்கு. அந்த வி.கே. பாண்டியன் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா குடியரசு விருது கிடைச்சிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹெலன் கில்லர், இது வந்து பார்த்தீங்கன்னா உலகளவையான ஒரு முக்கியமான ஒரு விருது ஹெலன் கில்லர். ஸோ அந்த விருது கொடுத்துருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் நேஷனல் அவார்டும் வாங்கியிருக்காங்க. இது மூணுமே எதுக்காக கொடுக்கப்பட்டுள்ளது பார்த்தீங்கன்னா ஒடிசா மாநிலத்தில் ஒரு பிரபலமான ஒரு ஹாக்கி கிரவுண்ட் கட்டியிருக்காங்க. அதுவும் மட்டும் இல்லாமல் பாருங்க 70 லட்சம் மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விபத்து காப்பீட்டு திட்டம், அதாவது ஃபேமிலி இன்சூரன்ஸ் பாலிசி வந்து சேர்த்திருக்காரு நல்லபடியாக கொண்டு போயிட்டு. அதே மாதிரி பார்த்தா இந்த 100 நாள் ஓய்வு திட்டம் என்று இருக்கு பார்த்தீங்களா, இந்த 100 நாள் ஓய்வு திட்டத்தை 100 நாள் வேலை உதவி திட்டத்தை அவர் வந்து மக்களுக்கு வந்து டைரக்டாவே அந்த பணம் போய் சேரணுன்றது, மக்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்து போய் டைரக்டா பேங்க்ல போய் சேரணுன்றதுக்காக முதல்ல ஒடிசா மாநிலத்தில் திரு வி.கே. பாண்டியன் அவர்கள் தான் அந்த ஸ்டெப் எடுத்திருக்காரு. இந்த மாதிரி வி.கே. பாண்டியன் அவர்கள் எடுத்த ஒவ்வொரு ஸ்டெப்புமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல விதமாக தான் எல்லாமே போயிருக்கு. ஸோ அப்படிப்பட்ட இருக்க இந்த சூழ்நிலையில் தான் நவீன் பட்நாயக் அவர்கள் அவரோட நிழலாகவே இவர் வந்து வி.கே. பாண்டியன் அவர்கள் இன்னைக்கு அரசியலில் வந்து பயங்கரமாக பேசப்பட்டிருக்காரு. அப்படி இருக்க இந்த சூழ்நிலையில் இன்னைக்கு திரு அமித்ஷா அவர்களும் திரு மோடிஜி அவர்களும் தமிழர்களையும் தமிழ்நாட்டினரையும் இப்படி பேசப்படுறது தான் தமிழக முதலமைச்சர் அன்பு ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வன்மையாக கண்டிச்சிருக்காரு. தமிழக மக்களை வந்துட்டு ஒரு கோயிலோட பொக்கிஷாரை சாவி வந்து தமிழகத்துக்கு செல்லு விட்டது அப்படின்னு தமிழகத்துக்கு போயிடுச்சுன்னு சொல்லும் போது அப்ப தமிழர்கள் களவாடையர்களா அப்படின்ற மாதிரி பேசப்பட்டது ஒண்ணு. இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அமித்ஷா அவர்கள் பேசின முக்கியமான வார்த்தை, ஒரு தமிழர் வந்து ஒடிசா மாநிலத்தை ஆளலாமா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்விக்குறி வைக்கிறது. ஸோ இன்னைக்கு நீங்க யோசிக்க ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா 2026ஆம் ஆண்டில் பாஜகவின் தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் ஆட்சி பிடிப்போம் சொல்லிட்டு தமிழகத்தில் ஆட்சி பிடிப்போம்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும் இந்த சூழ்நிலையில பார்த்தீங்கன்னா திரு அண்ணாமலை அவர்கள் தமிழகத்தை சேர்ந்தவரா இல்லை. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் ஆதாயத்திற்காக அரசியல் மேடை பேச்சிற்காக மக்களை இழிவுபடுத்துவதாக மக்களை மொழி ரீதியாகவும் வன்மையாக பேசப்படுவது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து தவறான செயல். ஸோ இந்த தவறான செயலுக்காக தான் தமிழக முதலமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா வன்மையாக கண்டிச்சிருக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு அரசியல் ஆதாயத்துக்காக இப்படி பேசப்படும் ஒரு சில அமைச்சர்களாக இது பெரிய மக்களிடையே வன்மம் ஏற்படும். ஸோ அதற்காக இதெல்லாம் தவிர்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு. இன்னைக்கு திரு வி.கே. பாண்டியன் அவர்கள் தமிழகத்தை சேர்ந்து ஒடிசா மாநிலத்தை ஒடிசாவின் முன்னேற்றத்துக்காக ஒடிசாவின் மாநிலத்தின் நல்ல செயலுக்காக அவர் நிறைய போராடிட்டு இருக்காரு. அதுவும் குறிப்பிட்ட சூழ்நிலையில அவரு அந்த நவீன் பட்நாயக்கோட நிழலாவே இருந்துட்டு இருக்காரு. இன்னைக்கு அடுத்த அரசியல் வாரிசு அவராக கூட இருக்கலாம் பேசப்பட்ட போது பார்த்தீங்கன்னா ஒரு தமிழனா எனக்கு இது ரொம்பவே சந்தோஷமான ஒரு விஷயம். இதே போல் நல்ல ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தில் மீண்டும் சந்திக்கலாம். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் விஜய் சார்லஸ். பாய்.